அந்த இந்திரலோகத்தில் செல்வ வளம் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறதோ அதே அளவுக்கு நம்முடைய வீட்டிலும் செல்வ வளம் பெருக வேண்டும். அதை பார்த்து விண்ணுலகத்தில் இருக்கும் தேவர்களும் ஆச்சரியப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தை மாதம் முழுவதும் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும். தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதிலும் குறிப்பாக 12 வருடத்தில் இல்லாத கிரக சூழல் இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. தை மாதம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மகாலட்சுமி வழிபாடு வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. தை மாதம் முழுவதும் மகாலட்சுமியை பின் சொல்லக்கூடிய முறைப்படி வீட்டில் பூஜை செய்தால் உங்கள் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு துன்பமும் குறைய துவங்கும். ஒவ்வொரு இன்பமாக உயரத் தொடங்கும். செல்வ வளத்தில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். மிக பெரிய அளவில் பிரம்மாண்ட அளவில் பூஜை மகாலட்சுமிக்கு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாதுங்க. தினந்தோறும் காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும். தை மாதத்தில் தினமும் வீட்டில் இருக்கும் பெண்கள் வாசல் கதவை திறக்கும் போது காலையில் நீங்கள் கதவை திறப்பீங்கள்ல, அப்போ சொல்லக்கூடிய முதல் வார்த்தை மகாலட்சுமியே வருக வருக என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு கதவை திறந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அரிசி மாவால் கோலம் போடுங்க. மகாலட்சுமி தினம் தினம் உங்கள் வீட்டிற்குள் வர்றதுக்கு இது ஒரு நல்ல சிறந்த வழிங்க. தினமும் மாலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்வோம் இல்லைம்மா, அப்போ நீங்கள் மகாலட்சுமிக்காக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க. அந்த மந்திரம் என்னன்னு கேட்குறீங்களா? அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. வாங்க அந்த மந்திரம் என்னன்னு கேட்கலாம். கவனமாக கேளுங்க. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமிக்கு வாசம் நிறைந்த பூக்களை போட்டு, என்ன பூன்னு கேட்குறீங்களா? மல்லிகைப்பூ கிடைச்சாலும் சரிங்க, அல்லது பன்னீர் ரோஜா கிடைச்சாலும் சரிங்க. இந்த மாதிரி வாசனை மிகுந்த தீபத்தாலையும் மலராலையும் நம்ம அலங்கரித்து வெள்ளை நிறத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதம் வைக்க வேண்டும். பாயாசம், கல்கண்டு, பால்கோவா இப்படி ஏதாவது இனிப்பு பலகாரங்களை வைக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம். தை மாதத்தில் வரும் அத்தனை நாட்களிலிருந்தும் நாளையிலிருந்து நீங்கள் வழிபாட்டை துவங்கலாம், தவறு கிடையாது. வாய்ப்புள்ளவர்கள் இந்த தை மாதம் முழுவதும் மகாலட்சுமியை தினம் தினம் மகாலட்சுமியை மனதார நினைத்து வீட்டு பூஜை அறையில் கும்பிட்டு பாருங்க. தை, மாசி, பங்குனி, சித்திரை மாதத்தில் உங்கள் செல்வம் உயர்ந்து நிற்பதை கண்கூடாக பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உங்கள் கைக்கு வந்து கொண்டே இருக்கும். வாரத்தில் 7 நாளும் பூஜை செய்யும் அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, என்ன செய்வது? வாரந்தோறும் வரும் வியாழன் வெள்ளி கட்டாயம் தவறாமல் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். அந்த மகாலட்சுமியோட அருளாசி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். 12 வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த அபூர்வ தை மாதத்தை யாரும் நழுவ விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் இத்தனை நாள் பட்ட துன்பங்களும் ஒரு சில நாட்களில் தீர்வு கிடைக்க போகிறது என்றால் இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பார்க்குறதுல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க. வழிபாட்டை செஞ்சு தான் பார்ப்போமே, நல்லதை நினையுங்க. அடுத்தவர்கள் பணத்தை ஏமாற்றாமல், அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யாமல் மகாலட்சுமி தாய் உங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுத்து கொண்டே இருப்பா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. அது மட்டுமின்றி இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள். இந்த தீபத்திற்கான சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வீடு இல்லாமல் இருக்கும்ல, அதாவது வீடு கட்டுறதுக்கு முடியாத தடைகள் வந்து கொண்டே இருக்கும், அல்லது பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு வராமல் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்ருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த தீபத்தை நீங்கள் ஒரு பிள்ளையார் சிலை போடுவதற்கான ஒரு வழியாக இருக்குங்க. அந்த மகாலட்சுமி தாய் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிச்சு கொடுப்பாங்க. நல்ல வேலை கிடைத்து பணம் சம்பாதிக்க துவங்கலாம். தொழிலில் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் அடுத்து பணம் கொட்ட துவங்கலாம். அடுத்து 1 வருடத்துக்குள்ளே நல்ல வீடு கட்டிடலாம் அல்லது வாங்கிக்கலாம். கேட்பதற்கே சந்தோஷமாக இருக்குது அல்லவா? வாங்க அந்த சந்தோஷத்துடன் வழிபாட்டு முறையை இப்போ நம்ம கேட்கலாம். வெள்ளிக்கிழமையில் மாலையில் மகாலட்சுமி பூஜை செய்ய பூஜை அறையை நல்ல அழகாக அலங்காரம் செய்து கொள்ளுங்க. அதற்கு இணையாக வீட்டில் இருக்கும் பெண்களும் அழகாக அலங்காரம் செய்து கொண்டு தான் இந்த பூஜையை செய்ய வேண்டும். முடிஞ்சால் கையில் மருதாணி வச்சுக்கொள்ளலாம், இது ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை அறையில் ஒரு தாம்பூல தட்டில் மருதாணி விதைகளை பரப்பி வச்சு, மருதாணி பூ கிடைச்சாலும் அதை கொண்டு மகாலட்சுமிக்கு வச்சு பாருங்க. மருதாணி விதை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லைன்னா
உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற செடியிலேருந்து கூட நீங்கள் அதை பறிச்சுக்கலாம். பறித்து கொண்டு வந்து ஒரு தாம்பூல தட்டில் மருதாணி விதைகளை பரப்பி அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்க வச்சு சுத்தமான நெய்யை ஊற்றி தாமரத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்கு முன்பாக வைத்து சொந்த வீடு கட்டுவதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று அவளிடம் உங்கள் குறிக்கோளை ஒப்படைத்து விடுங்கள். வேண்டுதலை வைத்துவிட்டு ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். மருதாணி விதையுடன் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கு இருக்கும் முன்பு மகாலட்சுமியிடம் என்ன வரம் கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும். வாரந்தோறும் தை வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை நீங்கள் தவறாமல் சொந்த வீடு கட்டுவதற்காக அல்லது வாங்குபவருக்காக நிச்சயமாக இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் விளக்கில் செஞ்சு பாருங்கள். இந்த விளக்கு ஏற்றுங்கிறது ஒரு பெரிய கடினமான வேலை கிடையாது. மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் கட்டாயம் உங்களுடைய நல்லதுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்கான நல்லதுக்காகவும் இந்த தீபத்தை நீங்கள் அன்றைய நாளிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே கிடைக்கும். வழிபாடு நிறைவான பிறகு 2 அல்லது 3 நாள் கழித்து அந்த மருதாணி விதைய மருதாணி பூக்கள் எல்லாம் வாடினதுக்கப்புறம் எடுத்து உங்கள் வீட்டில் செடி கொடிகளுக்கு கீழே போற்றுங்க. வீடு கட்ட ஆசை உள்ளவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய கனவு நினைவாக இந்த பரிகாரம் கண்டிப்பாக பயனுள்ளபடியாக அமையும். இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடுங்கிறது வெறும் வீடு வாங்கிறதுக்காக மட்டுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முற்றிலும் தவறானது. வீடு வாங்கிறதுக்கான ஆசை இருப்பவர்கள் வீடு வாங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். திருமணமாகாத பெண்களுக்கும் இந்த வழிபாடு உகந்தது. மற்றும் கல்வியில் சிறக்க வேண்டும், என் குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும், பணம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், பொருளாதார ரீதியாக நாங்கள் நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிக்கொண்டு நீங்கள் இந்த வேண்டுதலை நீங்கள் பண்ணலாம். தவறொன்றும் கிடையாது. ஆனால் இதற்கு மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டியது நம்பிக்கை. நீங்கள் வணங்கும் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இந்த விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் வணங்கக்கூடிய மகாலட்சுமியின் மேலாக இருந்தாலும் சரி, 100% நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு இந்த நம்பிக்கைக்கு பரிசளிப்பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறு வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இது போன்ற அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கமுங்க.